ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு மேக்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். மேக்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து யூஸ் பண்ணலாம். பேசிக்கு, அப்புறம் மல்டிபிள் ரேஞ்சு, அப்புறம் ஆரே ஃபார்முலா யூஸ் பண்ணி, அப்புறம் டேட்டில் வந்து எது மேக்ஸிமம் டேட்டுன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கான மேக்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டேட்டா ரேஞ்சில் வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். இப்போது நியூமரிக் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ரோஸில் வந்து நியூமரிக் வேல்யூஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அதில் எது மேக்ஸிமமான வேல்யூவோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஈக்குவல் டு மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட், இந்த மாதிரி ரேஞ்சு செலக்ட் பண்ணணும். இப்போது ஜஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்ட்ரு தட்டுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு 735.98 இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான மேக்ஸ் ஃபங்க்ஷனு. இது நீங்கள் எந்த ரேஞ்சில் வேணால் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் வித்து மல்டிபிள் ரேஞ்சு. மல்டிபிள் ரேஞ்சு அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு மேக்ஸு ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ரேஞ்சில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த 2 ரேஞ்சுக்கும் நம்ம சேர்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ரேஞ்சு வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், அடுத்து கமா கொடுத்துட்றேன். இப்போ அடுத்த ரேஞ்சு வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு தட்டுறேன். அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 735 தான் பெரிய நம்பரு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 6000 மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து எது 2 ரேஞ்சிலையுமே ஹையஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்காக வந்து கம்மியான டேட்டாவில் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லார்ஜர் டேட்டாவில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் இதெல்லாம் கமெண்டில் சொல்கிறீங்க, அதனால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வித் ஆரே ஃபார்முலாஸ். என்னென்னா இப்போ வந்து ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் வந்து இந்த ரேஞ்சில் வந்து 5க்கு மேலே, அதாவது வேல்யூ வந்து 5க்கு மேலே இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6, 8, இங்கே வந்து ஒரு 9 வச்சுப்போம். இப்போ இந்த 3 செல்லில் மட்டும்தான் 5க்கு மேலே வந்து வேல்யூ இருக்குது. இந்த 5க்கு மேலே வேல்யூ இருக்கிற இந்த ரோவை மட்டும்தான் நீ வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டு மேக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் இஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இந்த ரேஞ்சில் வந்துட்டு 5க்கு மேலே இருக்கணும் வேல்யூவு. அப்போ தான் இந்த செல்லில், அதாவது இந்த ரேஞ்சில் இருக்கிற அந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் நீ கன்சிடர் பண்ணிக்கோ, அதில் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கொடுன்னு நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. என்னென்னா மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் போட்டாச்சு, அதில் கண்டிஷன் பாருங்கள். ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ரேஞ்சில் வந்து செலக்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ 5க்கு மேலே இருந்தால் மட்டும் இந்த ரோவில் இருக்கிற, அதாவது இந்த காலமில் இருக்கிற செல்லை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு தட்டியாச்சு. சாரி, இன்னொரு ப்ராக்கெட் போடணும், அதனால தான் எரர் வருது. ஃபஸ்ட்டு இஃப் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணோம், அடுத்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு, போய் என்ட்ரு தட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி வருது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து 5க்கு மேலே இருக்குது, இதுவும் 5க்கு மேலே இருக்குது, இதுவும் 5க்கு மேலே இருக்குது. இப்போ இந்த 3 செல்லை மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணியிருக்கோம். 1, 2, இந்த 3. இந்த 3ல் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 18. இப்போ இதுவே இது நான் 120 இங்கே மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 120ன்னு மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்டிஷன் டிக்ளேர் பண்ணி அதில் எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் மேக்ஸ் ஃபங்க்ஷன் வித் ஆரே ஃபார்முலாஸ். ஸோ 3வது ஓவர். இப்போ 4வது என்ன அப்படின்னா, ஃபைண்டிங் த மேக்ஸிமம் டேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு டேட்டு வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன்.
சாரி. ஸோ டேட் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ டேட்டை வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு இந்த டேட் ரேஞ்ச் இருக்குது. இந்த டேட் ரேஞ்சில் வந்து எது மேக்ஸிமம் டேட்டோ அது வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ மேக்ஸ் ஃபங்க்ஷன் இப்போது இந்த டேட் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன், என்ட்ரு தட்டுறேன். அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேக்ஸிமம் டேட், அதாவது நவம்பர் மந்த் அந்த மாதிரி. இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இங்கே கொடுக்குறேன். அப்போயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து மாற்றுறேன். பார்த்தீங்களா இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டேட்டாவில் வந்து பண்ணும்போது இது நம்மளே பார்த்து போட்டுடலாமே அப்படின்னு தான் தோணும். நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே லார்ஜ் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த தாட்ஸில் தான் நம்ம வந்து இதெல்லாம் எஜுகேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நிறையா டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பில்லிங் டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நிறைய டேட்ஸ் இருக்கும். அந்த டேட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எப்போ வந்திருக்காங்க, அதாவது லாஸ்ட்டாக எப்போ வந்திருக்காங்க அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டரில் வந்து ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் ஆகுன்றது நீங்கள் அந்த செக்டரில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர் பார்த்தீங்கன்னா இதை கற்று வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.